இரண்டாவது இந்த அதாவது பதட்டத்தோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய வாக்களிக்கப்பட்ட நல்ல மனிதர்கள் இருக்கிற அந்த இதில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படி என்றால், மறுமையில் சில மக்கள் சுவர்க்கம் நரகம், உங்களுக்கு தெரியும் சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை நரகத்திற்கு மேலால் அமைக்கப்பட்டிருக்கும். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை நரகத்திற்கு மேலால் அனுப்பப்பட்டிருக்கும், அதாவது அமைக்கப்பட்டிருக்கும். அல்லாஹு தஆலா சொல்றான், வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் அனைவரும் அந்த நரகத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என்றாலாம். அப்படின்னா என்ன, இந்த நரகத்திற்கு மேலால உருத் துஹூல் அல்ல, உருதுண்டா அதுக்கு வந்து தான் போகணும். அந்த நரகத்துக்கு மேலால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையை கடந்து தான் அவர் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். அதனால தான் வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் அனைவரும் அந்த இடத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும். சும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ் வ நதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸியா, பின்னர் அல்லாஹ் வகான அலா ரப்பிக ஹத்ம மக்தியா, அதுக்கு பின்னால் சும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ் வ நதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸியா, பின்னர் அதாவது இது அல்லாஹ் தஆலா விதித்து கொண்ட ஒரு விதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இறையச்சமுடையவர்களை நாம் அதில் காப்பாற்றுவோம், தவறானவர்களை அதாவது அநியாயக்காரர்களை அதில் நம்ம வீழச் செய்வோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ சில செய்திகளை நீங்கள் பார்க்கலாம், நரகம் அதாவது 70 வருட தூரத்தில் கூட அவர் என்ன செய்ய மாட்டார், அந்த நரகத்தை அதாவது வேதனையை உணர மாட்டார் என்றெல்லாம் வருது. அப்போ நம்ம நரகத்துக்கு மேலால் போக வேண்டியதில் வருது. இது எப்படி நம்ம புரிஞ்சு கொள்வது அப்படின்னா, அந்த 70 முழ தூரத்தில் அதாவது 70 வருட தூரத்தில் ஒருத்தர் இருந்தால் அவர் எப்படி நரகத்துடைய அந்த சுவாலையை கூட உணர மாட்டாரோ, அதை விட என்ன செய்ய மாட்டார், இந்த பாலத்துக்கு மேலால் அந்த பாதைக்கு மேலால் வேகமாக போகின்றவர் என்ன செய்ய மாட்டார், உணர மாட்டார். ரசூல் என்ன சொன்னாங்க, மின்னல் வேகம் அப்படின்னு சொன்னாங்க. மின்னல் வேகம் இன்றைக்கு உலகத்தில் விஞ்ஞான ரீதியாக சொல்கிற உச்சகட்ட வேகம் என்று அளக்கக்கூடிய அளவு எது, ஒளியின் வேகம், விளங்கிட்டா? அப்போ மின்னலுடைய வேகம் அப்படின்றாங்க. அப்போ மின்னலுடைய, அதனால மின்னலுடைய ஒளி முதலாவது வந்து சத்தம் இரண்டாவது வருது. சத்தம் இரண்டாவது வர்றதுக்கு காரணம் சத்தம் இரண்டாவது நிலை தான், ஒளிதான் வேகமானது. அந்த வேகத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சிருவார், பயணித்து விடுவார் அப்படின்னு வருது. இதில் நீங்கள் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், நம்ம மேராஜுக்கு போகக்கூடிய வாகனத்துடைய பேரும் புராக். பர்கண்டா மின்னல், பர்கண்டா என்ன மின்னல், புராக்கண்டா அந்த மின்னலுடைய ஒளி என்ற அமைப்பில் தான் அதை என்ன செஞ்சிருக்குது, அந்த வாகனத்துடைய பேரே சொல்லப்பட்டு அந்த வேகம், அந்த வேகத்தை சொல்லப்படுறது. அப்போ அந்த வேகத்தில் அவர் பயணிச்சுவார்னா அவர் காண மாட்டார், உணர மாட்டார், எதுவும் இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த சில முஃமின்கள் பயணிப்பார்களே, அபிஹி அமலுஹு லம் யுஸ்ரி அபிஹி நஸபுஹு, எவரது அமல் ஒருவரை அதாவது லேட்டாக்கி விட்டுச்சோ, தாமதப்படுத்தி விட்டதோ, அவருடைய பரம்பரை அவரை கொண்டு போய் என்ன செய்யாது, சேர்க்காது அப்படின்னாங்க. அப்படின்னா வேகம் குறைவதற்கு காரணமும் அவருடைய அமல்கள் அதுக்கேற்ற மாதிரி தரங்கள் என்ன செய்யும், குறைந்திருக்கும். அதுக்கேற்ப மாதிரி அவர் என்ன செய்வார், அதில் பாதிக்கப்படுவார். இத்தனையும் அமல்களுடைய வேகத்தால், அதாவது பதட்டத்துடைய ஒரு 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 மூமின் பதறக்கூடிய நிலையில் இந்த இடத்தை கடக்கிறது மிக முக்கியமானது. அந்த போகக்கூடிய நேரத்தில் வேகமான விஷயங்கள் அவருக்கு இருந்தாலும் சில பாவமான விஷயங்கள் நின்று கொண்டிருக்கும். அதில் என்ன அப்படின்னா, இரத்த உறவு. இரத்த உறவு அந்த பாதையில் 2 மங்கிலும் நிற்கும் நாங்கள் சொல்லாங்க. இரத்த உறவு, இவர் எவ்வளோ அமல்கள் செஞ்சு வேகமாக போகக்கூடிய பயணமாகவே இருந்தாலும் இரத்த உறவில் அவர் தவறு செய்திருந்தவராக இருந்தால் அது அவரை பிடிச்சு என்ன செய்யும், இழுக்கும் என்னாங்க சொல்லலாம். அந்த இரத்த உறவுடைய பேணுதல் அவர் காட்டவில்லை என்றால், அவரது அமல் நிறைய இருந்தாலும் சரி, அவர் குறைவிட்ட இடம் பலமாக இருக்கு. அப்போ அதை ஈக்குவலாக என்ன கொண்டு போக முடியாத இடத்தில் இருக்கிறதால இரத்த உறவு, அமானிதம், இவைகளெல்லாம் என்ன செய்யும், அந்த இடத்திலே அவரை கொண்டு போய் அவரை அதாவது நரகத்தில் வீழ்த்துவதற்கு காரணமாக அமையும் அப்படி என்று சொல்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ ஒரு முஃமின் மறுமையில் தனது நிலைகள் எல்லாமே சீர்பற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பதட்டம் வரக்கூடிய இன்னொரு இடமாக எது மாறுமெண்டா, இந்த உலகத்தில் அவன் செஞ்ச அமானித மோசடிகள், இரத்த உறவு, இவைகள் என்ன செஞ்சிடும், அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இடமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய அந்த தஅவா பயணத்தில் முக்கியமான 2 சப்ஜெக்டை நீங்கள் பார்க்கலாம். அந்த இரத்த உறவு சார்ந்த விஷயம் ரசூலுல்லாஹ் தஅவாவில் மிகவும் கூடுதலாக எதிர்பார்த்தது யார் என்ற ஆதரவாளர்களாக இரத்த உறவுகளையும் தண்ட அஹ்லுல் பைத்தினரை, குடும்பத்தினரை. காரணம், குடும்பம் எப்படி சப்போர்ட் பண்ண தெரியுமா, சரிப்பில்லைன்னு பார்க்காம சப்போர்ட் பண்ணும். குடும்பம் சப்போர்ட், குடும்பத்துடைய சப்போர்ட்ன்றது சரிப்பில் பார்க்காம சப்போர்ட் பண்ணுறது தான். என்றைக்கு குடும்பத்தில் ஒருத்தன் வந்து அவர் செஞ்சது பிள்ளைன்னு கொஞ்சம் விரோதமாக வேகமாக நிற்கிறானோ, அவன் வந்து பகைமைக்கு தான் நிற்கிறான், அது பிள்ளைன்றதுக்காக நிற்கலை. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் விரோதமாக வந்துக்கிட்டு அவர் செஞ்சது பிள்ளை அவர் எப்படி ஏற்றுக்கலாம் என்று நிற்கிறாரோ, அவர் எதுக்கு நிற்கிறார் தெரியுமா, பகைமைக்காக தான் நிற்கிறார், உங்களோட பகைமை.
அவருக்கு உங்களே பிடிக்கல என்பதுதான் நிற்கிறாரு. இல்லைன்னு அவர் எப்படி நின்றிப்பாருண்டா, செஞ்சது பிழைதான், அது அவர் செஞ்சிருக்க கூடாதான், அந்த பேச்சு விளங்கும் அவர்கிட்ட. செஞ்சிருக்க கூடாதான், மார்க்கத்தில் பிழைதான், ஆனாலும் என்ன செய்ய, அவருக்கு ஏதாவது நிர்பந்தம் இருக்கும், ஒரு பின்னணி இருந்திருக்கும், நியாயம் சொல்ல ஆரம்பிப்பான். இது குடும்பத்துடைய இயல்பு. எட்டுப்புல பிள்ளைய வேகமாக ஒருத்தர் நிற்கிறான்னு சொன்னால் அவன்கிட்ட உள்ள பிரச்சனை அதுதான். தாய் தந்தை தண்டை பிள்ளையோட தவறில் எப்படி இருப்பாங்க, அடுத்த வீட்டு பிள்ளையோட தவறில் எப்படி இருப்பாங்க? தண்டை பிள்ளையோட தவறில் பிள்ளை தான் செஞ்சிருக்க கூடாது தான், ஆனாலும் அடுத்த பக்கத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. இது இயற்கையான நிகழ்வு. இரத்த உறவுல இரத்த உறவு சரிப்பிலை பார்க்காமல் பாசம் காட்டும், சரிப்பிலை பார்க்காமல் நிற்கும். அந்த இரத்த உறவு சரிக்கு எப்படி நிற்கணும், பிழைக்கே நிற்கும்டா சரிக்கு எவ்வளவு ஆதாரமா நிற்கணும். அப்படி நிற்காததுனால தான் தப்பத் யதா அபி லஹப் வத பிறகுச்சு விளங்கிட்டா. இல்லைன்னா அபூஜஹலை எதிர்த்தது தான், உத்துபாவும் எதிர்த்தார் தான், ஷைபாவும் எதிர்த்தார் தான். அபூலஹபுக்கு மட்டும் ஏன் வசனம்? முதலாவது எதிர்த்தது அவரு, குடும்பம் முதலாவது எதிர்த்தா ஆதரவு வேகமா என்ன செய்யும், குறையும். அப்ப அதுக்குரிய பங்கு அவர் எடுத்ததுனால தான் அல்லாஹு தாலா என்ன அதை அதாவது கடுமையான இதாக இறக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் ஆதரிச்சவர்களோடு இரட்டிப்பான அன்பாக என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அதுக்கு காரணம் குடும்ப ஆதரவு அடுத்தவருடைய ஆதரவை விட தவ்வாவை 2 மடங்காக்கும், தவ்வாவுடைய வேகத்தை இரட்டிப்பாக ஆக்கும். லூத் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு ஊர்ல இருந்து கொண்டு என்ன சொன்னாங்க, என்னது அதாவது ஆவி இலா ருக்னின் ஷதீத், எனக்கு ஒரு பலமான ஒரு தூண் எனக்கு இல்லையே, சப்போர்ட் இல்லை இந்த ஊர்ல, நான் அவர் ஹிஜ்ரத் வந்த ஊர், எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லைன்னா. ரசூலுல்லாஹ் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையாக பாராட்டி அவரை மடியில வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் கண்ணீர் வடிச்சது காரணம், இன்னொரு ஊர்ல குடும்பத்தை போல சப்போர்ட்டுக்கு நின்றவர் யாரு, சஅத். விளங்கிட்டா. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது, அல்லாஹ் தஆலாவுக்கு நீங்க அளித்த வாக்கை நிறைவேற்றி விட்டீர்கள், அல்லாஹ் உங்களது வாக்கை நிறைவேற்றுவான், உங்களுக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றுவான்னு சொன்னாங்க. குடும்ப ஆதரவு. அதே போல குடும்பத்தில் ரசூலுல்லாஹ்வை நிராகரிச்சவங்களை பார்த்து கூட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கடா, நான் எனக்கும் உங்களுக்கு இடையில ஒரு உறவு இருக்குது, இரத்த உறவு, அதை கொண்டு நான் நலைப்பேன், அதில் நான் சீராக நடந்து கொள்வேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குஃப்ராக இருந்தும் கூட. அப்ப இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உறவு அல்லாஹ் தஆலாவுடைய ஃபித்ராது, அல்லாஹ் தஆலா வச்ச ஃபித்ரா இரத்த உறவு. இந்த இரத்த உறவுக்கு துரோகம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள், இரத்த உறவு எல்லாரும் என்ன கேட்குற, இரத்த உறவு அநியாயம் செய்து, பிழை செய்து, அது செய்து, இது செய்துன்னு சொல்றோம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, லைசல் வாசில் பில் முகாஃபி, சமமுக்கு சமமாக இருக்கிறவனில் இரத்த உறவை செய்து நடப்பவன். உலகத்துல எல்லாரோடையும் நம்ம நல்லா இருப்போம், நமக்கு கொண்டு செஞ்சா அவங்களோட நான் நல்லா இருக்க தான் போகிறோம். அவர்கள் எம்மை துண்டித்தாலும் நம்ம சிறப்பாக நடந்து கொண்டால் என்ன, அதுதான் இரத்த உறவை சேர்ந்து நடக்கக்கூடிய விஷயம். எல்லாத்தையும் கொடுக்கணும் என்பது அர்த்தம் இல்லை, பகைக்காம இருக்கிறது. சில பொழுதுகளில் கொடுக்க இல்லாமல் இருக்கும், அநியாயம் பண்ணிப்பாங்க, துரோகம் பண்ணியிருப்பாங்க, தாங்க இல்லாமல் இருக்கும். ஆனால் பகைக்காமல் இருத்தல்ன்றது மிக கட்டாயம், வெறுக்காமல் இருத்தல் என்பது மிக கட்டாயம். இந்த இரத்த உறவை அதாவது பகைத்தவர்கள், ஏன்னா முதலாவது அந்த இரத்த உறவை படைச்ச உடனே அந்த இரத்த உறவை நிற்கிது, யா அல்லாஹ் என்ற ஹக்கு, எந்த ஹக்கை நீத்தா. அப்போ அல்லாஹு தாலா என்ன சொல்றா, உன்னை சேர்ந்தவர்களை சேர்ந்து நடப்பேன், உன்னை துண்டித்தவர்களை துண்டித்து நடப்பேன். மறுமை நாளில் ஒருவர் வேகமாக சொர்க்கம் போவதற்கு காரணிகள்ல மிக அதாவது அவருடைய இயல்பிலையும் அவருடைய விருப்பத்திலையும் செஞ்சிருப்பாரு, நன்மைகள் குறைவாக செஞ்சிருக்கலாம், ஆனால் இது அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிடும், சேர்த்து விடும். இந்த இரத்த உறவு என்கின்ற ஒரு இடம். ஸோ அந்த சராத் என்ற பாதையில ஒருத்தர் போற நேரத்தில் அதுவே மொத்தமாக எல்லா மூமின்களுக்கும் ஒரு பதட்டமான இடம். அந்த பதட்டமான நேரத்தில் இவருக்கு சோதனையாக வரக்கூடிய ஒரு உச்சகட்ட ஒரு நிலை தான் எது, இரத்த உறவுகளும் அமானிதமும் அவருக்கு சூழ என்ன செய்வது, நிற்பது. நம்ம போற பயணம் அதில் குரஸ் ஆகிறது எதால என்று சொன்னால், இந்த இரத்த உறவுகளால் நம்ம பிற்படுத்தப்படலாம், நரகவாதியாக மாற்றப்படலாம். எந்த அளவுக்குண்டா, அந்த பாலத்துக்கு முன்னால் நின்ற உடனேயே அங்கே ஒரு இருள் பரவிடும், யாரையும் யாருக்கும் விளங்காது. அப்படிப்பட்ட ஒரு இருட்டு அந்த இடத்துல என்ன செய்யும், ஏற்படும். அதுக்கு போவதற்கு எப்படி போகிறது நினச்சி பாருங்க. நரகத்துக்கு மேலால் ஒரு பாதை, அங்கே முழுமையான ஒரு இருட்டு என்ன செஞ்சிடும், அங்கே வந்துருமெண்டா எப்படி பயணிக்கிறது. முஃமின்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஒரு ஒளியை என்ன செய்வான், கொடுப்பான். அந்த நேரத்து வரைக்கும் முனாஃபிகூன்கள், அதாவது இந்த நயவஞ்சகர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல ஒரு வித்தியாசம் என்ன செஞ்சிடும், அவர்களுக்கான ஒரு பிரிவு அந்த இடத்துல என்ன செய்து விடும், ஏற்பட்டு விடும் என்ற செய்தியை பார்க்கிறோம். என்ன காரணம், அவங்களுக்கு ஒளி இல்லாமல் போயிடும், அவங்க ஒளி இல்லாமல் போயிடும். ஏன்னா வம்தாசுல் யௌமா அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே நீங்க ரெண்டா பிரிங்க அப்படிங்கிற டைம்ல முனாஃபிக்குகள்
முஸ்லிம்கிட்ட பட்டியலுக்குள்ளால சேர்ந்து என்ன செய்வாங்க, பிரிவாங்க. குற்றவாளிகள் தனியாக என்ன செய்வாங்க, பிரிவாங்க. அந்த ஒளி அவர்களை என்ன செஞ்சிடும், அடையாளம் கடத்திடும். அதுக்கு பின்னால அந்த இறுதி நேரத்தில் காலு நக்தபிசும் இன்னூரிக்கும், விளங்கிட்டா, உங்களோட ஒளியிலிருந்து நாங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுவார்கள். அந்த இடத்துடைய பயணத்தில் எங்களை காப்பாற்றக்கூடிய உச்சகட்டமான ஒரு இடம்தான் இரத்த உறவுகளும் அமானிதமும். இது ஒரு முஃமின் நாளைய மறுமையில பதட்டத்தை குறைக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு இடம்.